ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முகமது. இது உங்கள் எமிரேட்ஸ் ரியல் எஸ்டேட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கொடைக்கானலில் பார்க்க போகிறது என்னென்னா, கொடைக்கானல்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள ஒரு செம்மையான பிரம்மாண்டமான ஒரு ரிசார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரிசார்ட்டுன்னு சொல்கிறத விட இதை ஒரு பெரிய அழகான ஒரு வில்லான்னு மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளவர் கார்டன் அப்படின்னே சொல்லலாம். ஏன் இதை நான் ஃப்ளவர் கார்டன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ரிசார்ட்டே ஒரு ஃப்ளவரால் அலங்கரித்த மாதிரி இருக்குங்க நம்ம பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக செம்மையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரிசார்ட்டுக்குள்ளே வந்து கார் பார்க்கிங் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20-25 கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான இடம் இருக்குங்க. இப்போ இந்த ரிசார்ட்டை பற்றி டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இது மொத்தம் லேண்ட் ஏரியா மட்டுமே கிட்டத்தட்ட 65 சென்ட்டுங்க. மொத்தம் லேண்ட் ஏரியா மட்டும் 65 சென்ட் வரும். பில்டப் ஏரியா வந்து கிட்டத்தட்ட 30,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலேயே வரும். பில்டிங் வந்து பில்டப் ஏரியா 30,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலேயே வரும். ரூம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 30 ரூம்ஸ் மொத்தம். 30 ரூம்ஸ்னால் 30 ரூம்ஸ் மட்டும் இருக்காது. இது ஒரு வில்லா டைப்லேயும் இருக்கும். வில்லா டைப்னால் இது இந்த ரிசார்ட்டுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பில்டிங் இருக்குது. தனித்தனியாக 6 பில்டிங். அந்த 6 பில்டிங்கில் இப்போ ஒரு பில்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஒரு வில்லா, அந்த வில்லாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு டைனிங் ஹாலு, 2 ரூமு, 3 ரூமு அப்படின்னு ஒவ்வொரு வில்லாவுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக இருக்குங்க. இப்போ ஒரு வில்லா, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு 2 ரூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியாக போய் நம்ம அந்த 2 ரூம் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த ரூமுக்கு ஃப்ரண்ட்லேயே ஒரு சிட்டிங் பிளேஸு, ஒரு பிளேயிங் ஏரியா, நம்ம கார் கொண்டு போனோம், நம்ம கார் பார்க் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்லேயே ஒரு கார் பார்க்கிங்கும் இருக்கும். இந்த மாதிரி வில்லா டைப்லேயும் இருக்கும். நம்மளுக்கு ரூம்ஸாக வேணுன்னா ரூம்ஸ் டைப்லேயும் இருக்கும். இல்லை நம்ம ஒரு பெரிய குரூப்பாக போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த குரூப்பாக ஸ்டே பண்ணுற மாதிரி சூட் டைப்லேயும் நம்மளுக்கு ரூம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எப்படி போனாலும் நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி நல்லா சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செப்பரேட்டாக வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செப்பரேட்டாக ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது. பெரிய கார்டன் இருக்குது. அந்த கார்டன் மட்டும் இல்லாமல் பிளேயிங் ஏரியாவும் இருக்குது. அதில் ஒரு பெரிய பிளேயிங் ஏரியா இருக்குது. இந்த ரிசார்ட்டை சுற்றி ரொம்ப கமர்ஷியலாலாம் இருக்காதுங்க. ரொம்ப காமாக இருக்கும். ரிசார்ட் நல்லா ப்ரைவசியாக நல்லா காமாக இருக்கும். இந்த ரிசார்ட்லேருந்து நம்ம பார்த்தோன்னா வியூ செம்மையாக இருக்கும். ஒவ்வொரு ரூம்லேயும் பால்கனியில் வந்து நின்று பார்த்தோம்னா சூப்பரான வியூவும் இருக்கும். அப்புறம் வாட்டர் சோர்ஸ்லாம் இந்த ரிசார்ட்டுக்குள்ளே ஒரு பெரிய கிணறு இருக்குங்க. நான் போய் இந்த வீடியோலாம் எடுக்க போகிறப்ப அந்த கிணறுல வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. கிணறு கேணி, அது வந்து தண்ணி எப்பயுமே ஊறிக்கிட்டு இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பெரிய கேணியே இருக்குது. அதனால் தண்ணி பிரச்சனைலாம் எப்பயுமே வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங் வந்து அப்படியே ஃபுல் ஃபர்னிச்சர், இப்போ ரூம்ஸில் பெட்டு, ஹாலில் சோஃபா, கிச்சனில் வெசல்ஸு எல்லாமே இருக்குது. அது எல்லாமே சேர்த்து மொத்தமாக அப்படியே சேல்ஸ் பண்ணுறாங்க. ரெஸ்டாரண்ட்லாம் எடுத்துக்கிட்டால் ரெஸ்டாரண்ட்டில் உள்ள டேபிள், சேர்லாம் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக நல்லா ஹெவியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. நான் போய் பார்க்குறப்பலாம் எல்லாமே நல்லா அருமையாக இருந்துச்சு. கிச்சன்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கிச்சனில் எல்லா வெசல்ஸுமே அப்படியே இருக்குது. எல்லாமே அப்படியே கொடுக்குறாங்க. எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. இந்த பில்டிங்லேருந்து ஒரு பூச்சட்டி கூட எடுக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு இருக்க எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அப்படியே அந்த சாவியை நம்மள்ட்ட ஒப்படைச்சிருவாங்க. இந்த பில்டிங்கை நம்ம வாங்கணும் அப்படின்னா. நல்ல ஒரு இன்கம் வரக்கூடிய சூப்பரான ஒரு ரிசார்ட்டுங்க இது. என்னோட மினிமம் நான் ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தேன். அதில் வந்து கிட்டத்தட்ட 30 ரூம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் இருக்குது. உள்ளே நிறையா ஸ்பேசஸ், இடம் நிறையா இருக்குது. நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போடலாம், ஒரு சாக்லேட் ஷாப் போடலாம், இல்லை ஒரு நர்சரி வைக்கலாம். இப்படி அந்த ஸ்பேசியஸான இடமும் இருக்குது இதெல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ மினிமம் நம்ம பெர் டேக்கு வந்து 1.5 lakhs ஏர்ன் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மினிமமான அமௌண்ட்டு இந்த 1.5 lakhs. இந்த 1.5 lakhs வந்து எல்லா எக்ஸ்பென்சிவும் போக வெறும் ப்ராஃபிட்டை நான் சொல்கிறேன். எல்லா எக்ஸ்பென்சிஸும் போக வெறும் ப்ராஃபிட் மட்டுமே நம்ம இந்த 1.5 lakhs நம்ம ஏர்ன் பண்ணலாம். பெர் டேக்கு 1.5 lakhs அப்படின்னா 1 மந்த்துக்கு அப்படியே கால்குலேஷன் பண்ணிக்கிங்க. 1 மந்த்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 lakhsக்கு வந்துடும். 45 lakhs வந்துடும். அப்படியே பெர் இயருக்கும் கால்குலேஷன் பண்ணிக்கிங்க. நல்ல ஒரு இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணலாங்க இந்த ரிசார்ட்டில். நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்கோம் அப்படின்னா நம்ம 4-5 பேரும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை நம்ம ஒரு கசின்ஸ், நம்ம பிரதர்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்கோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து எடுத்து அதை ரன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பெஸ்ட் ஐடியா வந்து சோலோ தான். நம்ம சிங்கிள் ப்ரொப்ரைட்டர்ஷிப், சிங்கிளாக இருந்தோம், நம்மளால் முடியும், நம்மளால் எடுத்து ரன் பண்ண முடியும் அப்படின்னா, எடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அதிகமாகவே ப்ராஃபிட் எடுக்கலாம், அதிகமாகவே ஏர்ன் பண்ணலாம். நம்மளுக்கு பேங்க் லோன் வேணும்னாலும் நம்ம அப்ரோச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ரிசார்ட்டோட ப்ரைஸ்க்கு வருவோம். இந்த ரிசார்ட்டுக்கு வந்து டோட்டலாக அவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் என்ன அப்படின்னா 11 crore. 11 crore நெகோசியபிள் தான். இந்த இடத்துல எம்டி சென்டே கிட்டத்தட்ட பெர் சென்ட் வந்து 15 lakhs போகுது. 15 lakhs அப்படின்னா இது வந்து 65 சென்ட் டோட்டலாக. அப்போ 65 சென்ட்டுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க. அதுவே அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 10 crore கிட்ட வந்துடும். அப்புறம் பில்டப் ஏரியா இருக்குது. பில்டப் ஏரியாவே 30,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே பில்டிங் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான். அதுலேயும் நம்ம நெகோசியபிள் பண்ணி பேசிக்கலாம். இந்த பில்டிங் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து இந்த வீடியோக்கு மேலேயும் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய நம்பர் கொடுத்துருப்பேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நல்லாவே நெகோசியபிள் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக முடிச்சு தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியோட வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போது என்னோடய சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கிங்க, கமெண்ட் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க. அந்த பெல் ஐக்கானையும் லைட்டாக கிளிக் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். See you.